காலையில எந்திரிச்சோனே ஹெல்த்தியா ஏதாவது குழந்தைகள் எல்லாருமே சாப்பிடுற மாதிரியான ஒரு ஹெல்த் மிக்ஸ். இந்த ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னாவே இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி நம்ம ரெடி பண்றது? ஈஸியா, ஹெல்த்தியா ஒரு ஹெல்த் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்றத சொல்றேன். ஒரு முறை இதை நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா 6 to 8 months இது கெடாது. நல்லா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ரெகுலரா காலையில இதை நீங்க குடிக்கலாம். அவ்வளவு சத்து வாய்ந்த மாதிரி இருக்கும். ரெகுலரா இதை நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத இந்த கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். இல்லைங்க, காலையில நான் இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு போனாலுமே எனக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த டயர்ட்னஸ் நமக்கு குறையறதுக்கு, உடல் பலம் பெறறதுக்கு தாராளமாக இதை நீங்க எடுத்துக்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஸோ காலையில் எந்திரிச்சோடனே ஹெல்த்தியாக ஏதாவது குழந்தைகள் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஹெல்த் மிக்ஸ். இந்த ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னாவே இது இருக்குது, அது இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம ரெடி பண்ணுறது? ஹெல்த் மிக்ஸ் நம்ம போட்டு அதை பாயில் பண்ணி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுதே. காலையில் ரொம்ப அவசரமாக கிளம்பிட்டுருக்குறோம். இந்த டைமில் இந்த ஹெல்த் மிக்ஸ்லாம் ரெடி பண்ண டைம் இல்லை. ஆனால் ஹெல்த்தியாக ஏதாவது கிட்ஸுக்கு கொடுக்கணும். வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு ஓடிடுறாங்க. ஈவினிங் வந்தாலும் எதுவும் ஹெல்த்தியாக சாப்பிட்றதில்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, ரொம்ப சிம்பிளாக இதை எப்படிங்க நம்ம ஹேண்டில் பண்ணலாம், அதாவது ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு ஹெல்த் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்றத சொல்கிறேன். ஒரு முறை இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா 6 to 8 months இது கெடாது. நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இது ரெகுலராக நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். வீட்டில் வயசானவங்க இருக்காங்க. பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 years 45 yearsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய அந்த டயர்ட்னஸை குறைக்கிறதுக்கும் இந்த ஹெல்த் மிக்ஸை ரெடிமேடாக நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி அழகாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சரிங்க, இது யார் யார் எல்லாம் எடுக்கலாம்? சுகர் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆண்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப உகந்தது. ரொம்ப வெயிட் குறைவாக இருக்கிறேன் அப்படின்றவங்க, வயதிற்கேற்ற ஒரு உடல் எடையே இல்லை, ரொம்ப உடம்பு இழைச்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். பெண்களுக்கு இடுப்பு வலி இருக்குது, இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்குது, அதிகமான உடல் சோர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே எடுத்துக்கலாம். காலையில் டக்குன்னு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிடவும் டைம் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்காகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்க, இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். 2 கிலோ அளவுக்கு முழு கோதுமை எடுத்துக்கோங்க. கோதுமை ரொம்ப முக்கியமானது. ஸோ டெய்லி நான் சப்பாத்தி சாப்பிட்றேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் அதை எப்படி நீங்கள் ஹெல்த் மிக்ஸாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலான்றதும் பார்க்கலாம். ஸோ 2 கிலோ கோதுமை எடுத்துக்கோங்க. இதை ஒரு 15-16 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. தண்ணியில் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து இதை முளை கட்டுற மாதிரி ஒரு நல்ல ஒயிட் கிளாத்தில் கட்டி நம்ம தொங்க விட்டுட்டோம்னா முளைச்சி வரும். ஸோ இந்த முளை கட்டி வர்றதுக்கு 24 hours ஆகிடுங்க. ஏன்னா அந்த கோதுமை கொஞ்சம் ஸ்லோவாக தான் நமக்கு முளை கட்டி வரும். ஸோ ஒரு 24 hours இதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, முளை கட்டி வந்த கோதுமை பார்க்கறதுக்கு அது நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்மெல் அதுலேருந்து வரும். ஸோ இதை நல்லா நம்ம உலர்த்தி எடுத்துக்கணும். ஸோ ஒரு நாள் நல்லா உலர்த்திக்கோங்க. இல்லைனாலும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குன்னா 2 நாள் வரைக்கும் இதை உலர்த்தி எடுத்துக்கலாம். ஸோ இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, 2 கிலோ நீங்கள் கோதுமை வச்சுருக்கீங்கன்னா பாதாம் 100 கிராம், முந்திரி 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஏலக்காய் 100 கிராம், சுக்கு 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலை தரக்கூடியது, இம்ப்ரூவ் அதாவது ஜீரண சக்தியே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. ஸோ இதை எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல இந்த கோதுமையை மட்டும் தனியாக நல்ல ஒரு அடி கனத்த ஒரு பாத்திரத்தில் வச்சு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். நல்ல ஒரு கோல்டன் ஃப்ரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி லைட்டாக ஒரு பொன் நிறமாக வர வரைக்கும் இதை நல்லா கைவிடாமல் கொஞ்சம் வறுத்து கோதுமை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வறுக்கும் போதே அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கும் போதே அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஈஸியாக நமக்கு அது ஸ்மெல் வரதே ஓகே, இது உடனே சாப்பிடணும் போல் இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதே மாதிரி பாதாம், முந்திரி ரெண்டுமே இதே மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. தனித்தனியாக சுக்கு, ஏலக்காய் இதுவுமே நீங்கள் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி ஒன்றா சேர்த்து நல்லா பவுடரை மிஷினில் கொடுத்து நல்லா ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க.
இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா சூடாக இருக்கக்கூடிய பாலில், காய்ச்சிய பாலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ குழந்தைகளுக்கு வேணும்னா இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, ஸ்வீட் ஏதாவது இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா சூடாக இருக்கக்கூடிய பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இது வந்து கிடைக்குங்க. ஸோ ரெகுலராக காலையில் இதை நீங்கள் குடிக்கலாம். அவ்வளவு சத்து வாய்ந்த மாதிரி இருக்கும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத இந்த கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். உடலுக்கு நல்லாவே ஒரு ஆற்றல் வர ஆரம்பிக்கும். ஸோ எலும்புகள் பலமாக இருக்கும், தசைகள் பலமாக இருக்கும். குழந்தைகள் நல்லா விரும்பி இது வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க ஸோ தொடர்ந்து இதை நீங்கள் காலையில் குடிக்கலாம். ஸோ அதே மாதிரி காலையில் வேற என்ன, அதுவும் பெண்களுக்கு உகந்த மாதிரி வேற ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க் இருக்கா, இல்லை பாலில் வேற ஏதாவது கலந்து குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த் மிக்ஸ் நான் சொல்கிறேன். இது பெண்களுக்கானது. இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னது குழந்தைகள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெண்கள் வலிமையாக இருக்க இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை காலை நேரத்தில் எனக்கு வந்து ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்குது, டக்குன்னு எனக்கு கிளம்பி போகணும், இதில் எனக்கு உடல் சூடு அதிகமாக இருக்குது, உடல் உஷ்ணத்தினால அதிகமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா சதாவரி பொடி. இந்த சதாவரியை பாலில் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக சதாவரி எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, நல்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் பால், சூடாக இருக்கக்கூடிய பால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சதாவரி பொடி சேர்த்துட்டு இதுலேயுமே நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ சேர்த்து நம்ம குடிக்கலாம். ஸோ இதை காலையில் பெண்கள் தினம்தோறும் ரெகுலராக இதை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். ஸோ உடலில் தசைகள் வலிமையாக இருக்கும், இரத்த ஓட்டம் நமக்கு சீராக இருக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் நமக்கு தனிய ஆரம்பிக்கும். ஸோ பெண்கள் சதாவரி பொடியை காலையில் குடிச்சிட்டு வரலாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஆண்களுக்கு உடல் பலமாக இருக்க என்ன பண்ணலாம்னா, அஸ்வகந்தா பொடி ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த அஸ்வகந்தா பொடியை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தா பொடி எடுத்துக்கணும். ஸோ இதையும் பாலில் கலந்துக்கணும். இது கூட தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். ஸோ ஏலக்காய் பொடி, அஸ்வகந்தா இது ரெண்டுமே நம்ம சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஆண்களும் சரி பெண்களும் சரி தனித்தனியாக பாலில் கலந்து இதை காலையில் எடுக்கும்போது நல்லாவே ஒரு ஹெல்த்தியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையணும். இல்லைங்க காலையில் நான் இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனாலுமே எனக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த டயர்ட்னஸ் நமக்கு குறையிறதுக்கு, உடல் பலம் பெறுறதுக்கு தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே இது எப்படிடா ரெடி பண்ணுறது, இதுக்குன்னே கொஞ்சம் டைம் எடுக்குமே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஹெல்த்தியாக கிட்ஸுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.